ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளியே போடாமல், அதுவும் புளியும் ஊற்றாமல் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மீன் குழம்பு ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில கலந்து விட்டு மசாலா வதங்கினதுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நான் இது போல 3 துண்டு குடம்புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சேர்க்குற புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த குடம்புளி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு மசால் வாடையெல்லாம் போயிருக்கும். இந்த டைமில் நான் எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மசால் காலத்தை எடுத்து வச்சிருப்பேன். அந்த மீனை தான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மீன் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக வெறும் மீனையே நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்தோம்னா அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி. தக்காளி, புளி இது ரெண்டுமே சேர்க்காம சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.